அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். குருவே சரணம். எவ்வளவு தியானம் செய்தாலும் எனக்கு எந்த ரிசல்ட்டும் இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு நேர்மறையாக இருந்தாலும் எனக்கு குடைச்சல் கொடுக்குறவங்க குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நான் எவ்வளவு அயராது உழைத்தாலும் என் உழைப்புக்கேற்ற பலன் இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, சோகம், ஒரு நிம்மதியற்ற நிலைமை தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உடனடியாக சேர வேண்டியது குருதேவா வாசி யோகம் மட்டும்தான். ஏன்னா நம்ம எவ்வளவு தான் தியானம் செய்தாலும், எவ்வளவு தான் நேர்மறையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்களை நம்ம கடந்து வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகளுக்கு நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு அனுசரித்து வளைந்து கொடுத்து போனாலும், நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீராத நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு ஏதுவாக மாறவே மாறாது. அப்போ நமக்கு பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்கி நம்ம வாழ்க்கையில் அப்பாடா அப்படின்னு நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்ம கடமையை மட்டும் செஞ்சால் போதும். நம்ம சூழ்நிலைகள் மொத்தமும் நமக்கு சாதகமாக இருக்கும். எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நிம்மதியாக பேரானந்தமாக இருக்கலாம். அப்படின்னா நாம் அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த குருக்கு கீழே தீட்சை வாங்கி இங்கே பூர்வ மத்தியில் நமக்குள்ளே இருக்க சிவனை உணரச் செய்து அன்றாடம் தியானம் செய்து குருவின் பார்வையிலேயே இருந்து குரு பக்தியோட, குரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை நம்ம செலுத்தினோமானால் நம்ம வாழ்க்கை வேற லெவலில் மாறும். இதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். குருதேவா வாசி யோகமில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாள் எங்கள் குருக்கு கீழே தீட்சை வாங்கி தியானம் செய்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரியே உண்மையிலேயே ஆனந்தமாக பேரானந்தமாக இருக்கான்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடியும் தியானம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. நீங்கள் குருக்கு கீழே தீட்சை வாங்கி தியானம் செய்து பாருங்கள். அப்போ ஒரு நாள்லேயே எனக்குள்ளே இவ்வளவு அமைதி இருக்குது, இவ்வளவு பேரானந்தம் அடைய முடியும் அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க இந்த குருவோட பயணித்தோம்னா என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும். என் கர்ம வினைகளெல்லாம் என்னை விட்டு நீங்கி, என் கஷ்டங்களெல்லாம் என்னை விட்டு நீங்கி, அந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ நாள் நான் பயணிக்கணும் இதில் அப்படிங்கிறது நீங்கள் அந்த முதல் ஒரு நாள் எங்கள் குருக்கு கீழே தீட்சை வாங்கி தியானம் செஞ்சிங்கனாவே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நாள் தியானம் செய்து பாருங்கள். உங்களுக்குள்ள நீங்கள் தானே உணர போகிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, ஓகே நமக்கான குரு இவர் தான், இவரை நம்ம பின்பற்றலாம், வாழ்க்கை முழுக்க இவரை இருக பற்றி நம்ம கர்ம வினைகளெல்லாம் நீக்கி நிம்மதியாக வாழலான்னு உங்களுக்குள்ளே அது தோணுச்சுன்னா நீங்கள் மேற்படி எங்கள் குழுவில் பயணிக்கலாம். நன்றி. ஆத்மா வணக்கம்.